ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு அரளிப்பூ வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரொம்பவே ஈஸியாக மாலை வந்து கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சிங்கிள் பூ வச்சு நான் வந்து அரளிப்பூ மாலை வந்து கட்டி காமிச்சிருக்கேன். இந்த மெத்தடில் வந்து நான் வந்து டபுள் பூ வந்து யூஸ் பண்ண போகிறேன். பூவை வந்து கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பூ கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூக்கட்ட த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த எண்டில் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு மாலை வந்து நீளம் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து விட்டுருங்க. ரைட் சைடு இருக்கிற த்ரெட்டு வந்து நம்ம பூ கட்டுற நூல் கூடால அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கட்டும். ஏன் அப்படின்னா நமக்கு ரைட் சைடு வர்ற த்ரெட் வந்து நமக்கு நிறைய தேவைப்படலாம். எவ்வளோன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால் அப்படியே இருக்கட்டும். இனி நம்ம சென்டரில் இருக்க த்ரெட்டில் கீழே ஒரு பூ வச்சுக்கோங்க, மேலே ஒரு பூ வந்து வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக பூ கட்டுற மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம கட்டிக்கலாம். இனி ஒரு சுற்றிட்டு நம்ம வந்து நார்மலாக நாட் போடுற மாதிரி ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பூ கட்டணும் அப்படின்னா 2 நாட் வந்து போடுவோம். அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்து டபுள் நாட் வந்து போட்டுக்கலாம். 2 நாட் வந்து போட்டாச்சு. இனி நாம் பூவை வந்து டேன் பண்ணி அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இனி நாம் இதுக்கு மேலே தான் பூ வச்சு கட்ட போகிறோம். நான் வந்து டபுள் பூங்கிறதுனால 2 பூ வந்து எடுத்திருக்கேன். இந்த 2 பூவையும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஆள்காட்டி விரலுக்கு மேலே இருக்க த்ரெட்டுக்கு மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பூவோட காம்பை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு த்ரெட்டை இந்த மாதிரி பூவோட மேல் பக்கமாக விட்டுட்டு கீழேருந்து மேல் பக்கமாக த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். இதே மெத்தடில் நான் வந்து நிறைய பூ வந்து உங்களுக்கு வந்து கட்டி காமிச்சிருக்கேன். 2 பூ வச்சு கட்டுறதும் இந்த மெத்தடில் நமக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அரளிப்பூ அடுத்து பார்த்துக்கோங்க. 2 பூ எடுத்தாச்சு. கரெக்டாக அந்த த்ரெட்டுக்கு மேலே பூவோட காம்பு வச்சுக்கோங்க. அந்த த்ரெட்டையும் காம்பையும் சேர்த்து நாம் வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை மேல் பக்கமாக விட்டு கீழேருந்து மேல் பக்கமாக எடுக்கணும். கீழேருந்து மேல் பக்கமாக எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூக்கும் இப்போ கட்டின பூக்கும் சென்டரோடி நம்ம வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கிரிப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட சுண்டு வரலாம் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து கட்டலாம். அடுத்து 2 பூ வச்சாச்சு பாருங்கள். த்ரெட்டையும் அந்த பூவையும் சேர்த்து பிடிச்சாச்சு. த்ரெட்டை வந்து மேல் பக்கமாக விட்டு கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக எடுக்கும்போது இப்போ கட்டின பூவுக்கும் ஃபஸ்ட்டு கட்டின பூக்கும் சென்டர் பக்கமாக நம்ம மேலே எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இதே ப்ரொசீஜர்லேயே ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்டிகிட்டே வரலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து டபுள் பூ வச்சு கட்டணும் அப்படின்னா நமக்கு மாலை ரொம்பவே குண்டாக அழகாக வரும். சிங்கிள் பூவை விட இந்த பூ வச்சு கட்டுறது ரொம்பவே நெருக்கமாக இந்த ரோஜா பூ இதழ்கள் இருந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் தூரத்துக்கு. இதே ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து கட்டிகிட்டே வரலாம். பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் வந்து இதை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்பவே புரியவும் செய்யும். கிவ் அவே வின்னர்ஸை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதோட ரிசல்ட்டை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஜூலை 11 வந்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஜூலை 11 வந்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை எல்லா வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள். அதில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இனி நம்ம இதே மெத்தடில் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நம்ம வந்து கட்டிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், ரோஜா பூ, ரோஸ் கலர் ரோஜா பூ வச்சு கட்டின மாதிரியே ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்துக்கோங்க. இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து இனியும் கட்டிகிட்டே வந்துடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அரளிப்பூ வந்து ரொம்பவே ரேட்டு கம்மி தான். நமக்கு நம்ம வாங்கி வீட்டில் இந்த மாதிரி கட்டி நம்ம வந்து சாமிக்கெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். குண்டாகவும் இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அரளிப்பூ வச்சு கட்டி. ஏற்கனவே என்னோடய சேனல் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே இந்த மெத்தடில் உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டபுளாக அரளிப்பூ வச்சு கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
இனி நாம் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து கட்டிக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்க எல்லா பூக்குமே கட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், எனக்கு இவ்வளோ லென்த்து தான் வந்துச்சு. ஆனால் நம்ம வந்து டபுள் பூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய பூ வந்து தேவைப்படும், அரளிப்பூ. அதனால் நீங்கள் வந்து சிங்கிள் பூவை விட டபுள் மடங்கு பூ வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக நம்ம அசியூம் பண்ண லென்த்துக்கு வந்து கரெக்டாக வரும். இனி த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டு கட்டின பூக்க மேலே நாட் வர்ற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பூ வந்து உதிராது. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டு எந்த பூவில் வந்து கட்டி முடிக்கிறோமோ அந்த பூக்க மேலே தான் நாட்டு வரணும். அப்போ தான் நம்ம வந்து கட்டின பூ எதுவுமே உதிராது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மெத்தடில் எப்போவுமே பூ கட்டும்போது பூவை நல்லா அமுத்தி கட்டக்கூடாது. நம்ம பூக்கு எவ்வளோவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து நம்ம வந்து கட்டுவோமோ அந்தளவுக்கு தான் அழுத்தம் கொடுத்து கட்டணும். இல்லை அப்படின்னா நமக்கு பூ கண்டிப்பாக உதிர்ந்துடும். அதனால் கரெக்டான ப்ரெஷர் கொடுத்து அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் வந்து பூவை கட்டுங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. எல்லா பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணிக்க பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஜோ டெய்லரிங் சேனலை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லக்ஸ் டிசைனர்ஸை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்.